கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அவருடைய முன்குறிப்பிலே நம்மை தெரிந்து கொண்டபடினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த கிறிஸ்மஸ் நாம் ஒரு வாழ்த்துதலோடு கூட துவக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகத்துவமான இந்த வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளையும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற 2024 ஆண்டையும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களாய் நடத்தி தருவீராக. இந்த ஆண்டு முடிகிற இந்த வேளையிலும் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், எத்தனையோ சூழ்நிலைகளிலே உம்முடைய கரம் யாவரையும் பாதுகாத்து வழிநடத்தி இன்று நாள் வரையிலாக ஜீவனை தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் யாவரையும் ஆளுகை செய்வதாக. உம்முடைய நீதியின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்விலும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அனுபவத்திலும் கிறிஸ்துமஸ் நாளையும் கொண்டாடப்படுகிற இந்த வேளையிலே கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி குடும்பத்தின் பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியோர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள், தொழில்கள், அவங்களுடைய சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஊழியக்காரனாகிய நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் நன்மையும் கிருபையும் தாவீதுடைய வாழ்விலே தொடர்ந்தது போல ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் தொடரப்படுவதாக என்று வாழ்த்துகிறேன். பரிசுத்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.